எபிசோட் 22. என்னவளின் விழிகளில் கண்ணீர் துளிகளோ? சிவன்யா அங்கிருந்து அழுது கொண்டே செல்ல துரு அபியை முறைத்து பார்த்தான். ஆனால் அபி அவனின் முறைப்பை கண்டு கொள்ளவே இல்லை. அவனும் அழுத்தமாக துருவை பார்க்க ஒரு கட்டத்திற்கு மேல் துரு சிவன்யாவை பின்தொடர்ந்து சென்றான். சிவன்யா காலேஜ் கிரவுண்டில் அமர்ந்து அழுது கொண்டிருக்க எந்த ஒரு சத்தமும் போடாமல் அவள் அமர்ந்திருந்த அதே திட்டில் வந்து அமர்ந்தான் துரு. அவள் அழுவதை அவனால் பார்க்க முடியவில்லை. தன்னிடமிருந்த கர்ச்சிஃபை எடுத்து அவள் முன்னால் நீட்டினான். அப்பொழுதுதான் தன் அருகில் அமர்ந்திருந்த துருவை சிவன்யா கவனித்தாள். அவன் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்குறேன். நீங்க எதுக்காக சாரி கேட்கணும்? இங்கே பாருங்க சிவன்யா, நீங்கள் அவனால் ஹர்ட் ஆயிருக்கீங்கன்னு தெரியுது. அதே நேரத்தில் அவன் பண்ணதும் சரின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ப்ளீஸ், நீங்கள் இப்படி அழாதீங்க. நீங்கள் இப்படி அழுகிறது என்னால் பார்க்க முடியல. அது எனக்கு கஷ்டமாக இருக்குது. அவன் அப்படி சொல்ல சிவன்யா துருவை ஏறிட்டு பார்த்தாள். அவன் ஏன் அப்படி சொன்னான் என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் அவன் சொன்னதற்காக தன் கண்களில் வழிந்த கண்ணீரை அவள் துடைத்து கொண்டாள். அதை பார்த்து மென்மையாக புன்னகைத்தான் துரு. நீங்க உங்க ஃப்ரெண்டு மாதிரி இல்ல, தேங்க்ஸ். அவள் அப்படி சொல்லிவிட்டு செல்லும் அவளையே முகத்தில் புன்னகையுடன் பார்த்திருந்தான் துரு. அன்று மாலை மாணவர்கள் அனைவரும் கான்ஃபரன்ஸ் ரூமில் கூடினார்கள். புரொஃபசர் பிரதாப் மாணவர்களிடம் புதிதாக வரும் காம்படிஷனை பற்றி விளக்கி சொல்லிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வாசலில் ஒருவன் வந்து நிற்க அவனை பார்த்த பிரதாப், கைஸ், போன தடவை மாதிரி இந்த தடவையும் காம்படிஷன் எல்லாருக்கும் சவாலாக இருக்கும். பிகாஸ் இந்த முறையும் ஹர்ஷா இஸ் கோயிங் டு பார்ட்டிசிபேட். ஸோ பி ப்ரிப்பேர்ட். லாஸ்ட் டைம் ஹர்ஷா தான் வின் பண்ணியிருக்கான், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரதாப் இப்படி சொல்லவும் அபிக்கு மிகவும் கடுப்பானது. அதை பார்த்த ஹர்ஷா பெருமிதத்தோடு நின்றான். ஏன் இந்த முறை பகவதி அம்மனுக்கு தாயத்து கட்டிட்டு வந்திருக்கானா என்ன? எல்லா முறையும் லக் வேலை செய்யாது சார். கிளி நல்லா பேசுறதுக்காக அது குயில் மாதிரி பாடும்னு நினைக்கிறது தப்பு சார். லெட்ஸ் வெயிட் அண்ட் see. அபி திமிராக அவனை கிளி என்று சொல்லிவிட்டு, இந்த முறை நாங்கள் இருக்கிறோம், அவனால் எதுவும் செய்ய முடியாது என்பதையும் மறைமுகமாக சொல்லிவிட்டு அவன் நண்பர்கள் பட்டாளத்துடன் கான்ஃபரன்ஸ் ரூமை விட்டு வெளியேறினான். என்னதான் துருவுக்கும் அபிக்கும் கோபம் இடையிலிருந்தாலும் இருவருக்குமே இந்த ஹர்ஷாவை பிடிக்காது. அந்த வகையில் இருவரும் இணைந்து கொண்டார்கள். அபி தன்னை குறைவாக பேசிவிட்டு செல்வது ஹர்ஷாவுக்கும் நன்றாக தெரியும். இருந்தும் சரியான நேரத்திற்காக காத்திருக்க ஆரம்பித்தான் ஹர்ஷா. மாணவர்கள் அனைவருக்கும் இவர்கள் இருவருக்கும் இடையில் நடக்கும் பனிப்போர் பற்றி நன்றாக தெரியும். கல்லூரி தொடங்கியதிலிருந்து ஹர்ஷாவின் பேண்டிற்கும் அபியின் பேண்டிற்கும் என்றும் ஆகாது. சென்ற முறை ஹர்ஷாவனுடைய இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸில் சிறந்து விளங்கியதால் பரிசை தட்டி சென்றான். அதில் ஹர்ஷாவுக்கும் அபிக்கும் இடையில் வெறுப்பு அதிகரித்தது. அபியும் அவனுடைய நண்பர்களும் ஒரு பக்கம் ஹர்ஷாவை சீண்ட, ஹர்ஷாவும் அவனுடைய நண்பர்களும் அபியை சீண்டிக்கொண்டுதான் இருப்பார்கள். அந்த கான்ஃபரன்ஸ் ரூமிலிருந்து வெளியேறிய நண்பர்கள் அவர்களுக்கென்று பிராக்டிஸ் செய்ய ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்குள் நுழைந்தனர். மச்சான், அவனை ஜெயிக்க விடக்கூடாது. இந்த முறை அவன் கண்டிப்பா தோக்கணும். டியூட், இது இப்போ கண்டிப்பா நடக்கும். நாம நம்மளுடைய கெத்த காமிப்போம். காய்ஸ், we should work on it. அபி, we should never lose it. கண்டிப்பா டியூட். இன்னைக்கு ப்ரொஃபஸர் சொல்லும்போது அவன் கண்ணுக்கு நாம் ரொம்ப டவுனாக தெரிஞ்சிருக்கோம். இதே ஃபீலிங்கை நாம் அவனுக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுக்கணும். அவர்களில் துரு மட்டும் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தான். அவனின் குணம் இதுதான் என்று அறிந்து எவரும் பெரிதாக கேட்டுக்கொள்ளவில்லை. ஏ துரு, நீ ஏன் அமைதியா இருக்க? ஏதாச்சும் சொல்லு. பேச வேண்டாம், செயலில் காட்டுவோம். காய்ஸ், இன்னும் 2 நாளாக நம்ம ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறோம். எல்லாரும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துருங்க. எதுக்கு 2 நாள் கழிச்சு? இன்னைக்கே ஆரம்பிக்கலாமே. இல்லை, எனக்கு 2 நாள் பிரேக் வேணும். அவன் அப்படி சொல்லவும் நண்பர்கள் அதற்கு மேல் பெரிதாக எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. அன்று மாலை மினியுடைய அப்பா அவருடைய ஷோரூமிலிருந்து வேலைகளை முடித்துவிட்டு அப்பொழுதுதான் வீட்டிற்கு வந்திருந்தார். அந்நேரம் அவருக்கு ஒரு ஃபோன் கால் வர அதை எடுத்து பேசினார். மறுமுனையில் என்ன சொல்லப்பட்டதோ சரி என்று மட்டும் சோர்வாக கூறினார். என்னாச்சுங்க? நம்ம ஷோரூம்லேருந்து வாங்கிட்டு போன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு சரியாக வேலை செய்யலையாமா. அதை சரி பண்ணி தர சொல்லி ஃபோன் பண்ணாங்க.
இப்போ தான் கடையை பூட்டிட்டு வந்தேன். கடையில் இருந்த பசங்களும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்பா, அப்போ நாங்க போயிட்டு வரோம். எங்கன்னு அட்ரஸ் மட்டும் எங்களுக்கு அனுப்பி விடுங்க. முதலில் அவர் வேண்டாம் என்றுதான் மறுத்தார். பின் சரி என்று ஒப்புக்கொண்டார். சிவன்யாவும் மினியும் அட்ரஸை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினார்கள். அது சிட்டியில் மையத்தில் இருக்கும் ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை போன்ற வீடு. ஆட்டோவிலிருந்து இறங்கியவர்கள் உள்ளே சென்றார்கள். இப்படி இருவர் வீட்டிற்குள் நுழைவதை பார்த்த தோட்டத்தில் வேலை செய்யும் தோட்டக்காரர், 2 பேரும் ஒரு நிமிஷம் நில்லுங்க. யார் நீங்க? அண்ணா, இந்த வீட்ல எங்க கடையில இருந்து வாங்கின ஏதோ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வேலை செய்யலன்னு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம். இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று அவருக்கு கிட்டத்தட்ட புரிந்தது. நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். பாத்தையா, வீட்டுக்குள்ள விட்றக்கு கூட யோசிக்கிறாங்க. எல்லாம் மணி மேடம், மணி. வீட்டிற்குள் நுழைந்த தோட்டக்காரர் நேராக ஹர்ஷாவின் அறைக்குள் தான் சென்றார். ஹர்ஷா தம்பி, ஏதோ மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வேலை செய்யலைன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்களா? அதை வாங்கிட்டு போக வந்திருக்காங்க. அவனும் அங்கிருந்த கிட்டாரை கை காட்ட அதை எடுத்துக்கொண்டு கிளம்பினார். ஹர்ஷா தன் கையில் இருந்த காஃபி கப்புடன் பால்கனியில் நின்று கொண்டு எதர்ச்சியாக கீழே பார்க்க அங்க நின்றிருந்த சிவன்யாவையும் மினியையும் கவனித்தான். இல்லை இல்லை, குறிப்பாக அவன் பார்வை சிவன்யாவின் மீது மட்டுமே விழுந்தது. அண்ணா ஒரு நிமிஷம். சொல்லுங்க தம்பி, அதை கொடுங்க, நானே கொண்டு போய் தரேன். அவர் தயங்கினார். இருப்பினும் அவன் பேச்சை மீற முடியாமல் கொடுத்து விட்டார். தன்னுடைய கிட்டாரை எடுத்துக்கொண்டு ஹர்ஷா கீழே வர அப்பொழுதுதான் இது யாருடைய வீடு என்று மினிக்கு தெரிந்தது. அப்போ இது இந்த ஹர்ஷாவோட வீடா? இதுக்கு முன்னாடி நாம் எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கோமா என்ன? ஒரே காலேஜில் இருந்தா கூட ஞாபகம் வராது போல சாருக்கு. மினி அப்படி சொல்ல அவன் அப்பொழுதுதான் புருவம் நெறித்து இருவரையும் பார்த்தான். சிவன்யாவிற்கும் இதுவரை ஹர்ஷா யார் என்று தெரியவில்லை. இன்று நடந்த கான்ஃபரன்ஸில் கூட அவள் எதையும் பெரிதாக கவனிக்கவில்லை. சேம் காலேஜ் ஆஃப் எந்த கிளாஸ்? இவ அபியுடைய கிளாஸ், நான் இவளுக்கு பக்கத்து கிளாஸ். மினி அப்படி சொல்லவும் ஹர்ஷாவின் முகம் மாறியது. இருப்பினும் அவனுடைய ஒரே ஃபோக்கஸ் சிவன்யாவாக மட்டுமே இருந்தாள். சரி, ஓகே, இதை நாங்க சீக்கிரம் சரி பண்ணிட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்றோம் சொன்னவள் அவனிடமிருந்த அந்த கிட்டாரை வாங்கிக் கொண்டு இருவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். மினி ஹர்ஷாவிடம் சற்று ரூடாகத்தான் பேசினாள். இருப்பினும் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை சிவன்யா. சிவன்யாவிற்கு மினி ஹர்ஷாவிடம் சற்று ரூடாக பேசுவது போல் தோன்றியது. இருப்பினும் அவள் பெரிதாக எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை. செல்லும் சிவன்யாவையே அவன் சற்று அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்தான். எபிசோட் 23. அப்படியே கொல்லணும்னு தோணுச்சு சார். அபியின் கெஸ்ட் ஹவுஸில் அந்த இரவு வேளையில் அபி அவனுடைய நீச்சல் குளத்திற்கு அருகில் அமர்ந்திருந்தான். அவனுக்கு மிகவும் போர் அடிக்க ஆரம்பித்தது. அவனுடைய நண்பர்கள் வேறு அங்கு இல்லை. என்ன செய்வது என்று யோசித்தவனுக்கு திடீரென்று சிவன்யாவின் எண்ணம்தான் வந்தது. அதான் உனக்குன்னு ஒரு அடிமை வகையா வந்து மாட்டியிருக்க, அதை விட்டுட்டு இவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணிட்டோமேடா என்ற எண்ணத்துடனே அவளுக்கு அழைத்தான். மறுமுனையில் சிவன்யா அப்பொழுதுதான் உணவு சாப்பிட்டு முடித்துவிட்டு தன்னுடைய அறைக்கு திரும்பினாள். போன் அடிக்க அது யாரென்று எடுத்து பார்த்தாள். அபி என்றதும் அவளுக்கு அவன் மீது கோபமும் கடுப்பும் தான் வந்தது. ஒரு நொடி அந்த அக்ரிமெண்ட் நினைவு வர இப்ப என்ன காத்திருக்கோ என்னும் ரீதியில்தான் அழைப்பை ஏற்றாள். ஹலோ, சொல்லுங்க சார். இப்போ எங்க இருக்க? காட்லியா இருப்பாங்க, வீட்டில தான் இருக்கேன். அது எனக்கு தெரியாதா? இப்போ என்ன பண்ற? நேராக கிளம்பி என்னோட கெஸ்ட் ஹவுஸுக்கு வர. சார், என்ன விளையாடுறீங்களா? நைட் நேரத்துல எப்படி? அத்தைக்கும் மாமாவுக்கும் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் சார். அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அது உன்னோட ப்ராப்ளம். நீ இப்போ என்னோட கெஸ்ட் ஹவுஸுக்கு வர, அவ்வளோதான். அவளின் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அவன் அழைப்பை துண்டித்துவிட சிவன்யாவிற்கு தான் என்ன செய்வது என்று புரியாமல் விழித்தாள். பின் வேறு வழியில்லாமல் யாருக்கும் தெரியாமல் வீட்டிலிருந்து வெளியே வந்தாள். ஒரு ஆட்டோவை பிடித்துக்கொண்டு அபியின் கெஸ்ட் ஹவுஸிற்கு வந்து இறங்கினாள். அவள் நேராக உள்ளே வர
அங்கு வேலை செய்து கொண்டிருந்த ஒருவர் அவளை தடுத்தார். யாருமா நீ? எதுக்கு இங்கே வந்திருக்க? அவருக்கு 30 35 வயது இருக்கும். இவரு யாரு? இத்தனை நாளா நான் இவரை பார்த்ததில்லையே. அண்ணா, நான் அபிசரை பார்க்க வந்திருக்கேன். அவருதான் வர சொன்னாரு. அபிசாரை பார்க்க வந்திருக்கீங்களா? இதோ இருங்க, ஒரு நிமிஷம், நான் கேட்டுட்டு வரேன். அந்த வேலையால் சென்று அபியிடம் ஒரு பெண் வந்திருப்பதாக சொல்ல அபி உடனே அவளை இங்கு அனுப்பி வைக்குமாறு கூறினான். பின் சிவன்யாவிடம் அவன் நீச்சல் குளத்திற்கு அருகில் இருப்பதாக சொல்லி அனுப்பி வைத்தார். சிவன்யாவும் அங்கு சென்றாள். அபி நீச்சல் குளத்தில் நீந்திக் கொண்டிருக்க அதை பார்த்த சிவன்யாவிற்கு ஒரு நொடி மூச்சே நின்றுவிட்டது. அவள் அவனை பார்க்க முடியாமல் மற்றொரு புறமாக திரும்ப நிற்க அபி இதை கவனித்தான். இருந்தும் எதுவும் சொல்லவில்லை. இவன் குளிக்கிறத பார்க்கத்தான் என்ன வர சொன்னானா? இவனை எந்த ரகத்துல சேர்க்கறதுனே தெரியலையே. எல்லாம் பணம் இருக்கிற திமிர்ல ஆடுறான். இந்த அக்ரிமெண்ட் மட்டும் இல்லாம இருந்ததுன்னா சத்தியமா இவன் கிட்ட சிக்கி இருக்கவே மாட்டேன். எல்லாம் என் நேரம். அவள் வாய்க்குள் முணுமுணுத்துக் கொண்டிருக்க அப்பொழுதுதான் அபி நீச்சல் குளத்திலிருந்து மேலே எழுந்து வந்தான். அவன் உடலில் நீர்த்துளிகள் சொட்ட அவன் உடல் கட்டுக்கோப்பாக இருக்க அந்த வளைவு நெளிவுகளில் அந்த நீர்த்துளிகள் ஓடிக்கொண்டிருக்க அதை பார்த்திருந்தால் அந்நிமிடமே அவள் பிளாட்டாகி இருப்பாள். நன்றாக ஜிம்மிற்கு சென்று ஒர்க் அவுட் செய்வான் போலும். அவனின் இந்த கட்டுக்கோப்பான உடலைக் கண்டுதான் பல பெண்கள் அவன் மீது மயங்கி கிடக்கிறார்கள் போலும். யாருக்கு தெரியும், அது கூட காரணமாக இருக்கலாம். அவனை பார்க்க கூடாது என சிவன்யா திரும்பி நிற்க அவன் அமைதியாக அவள் பின்னால் வந்து நின்றான். அபியின் சூடான மூச்சுக்காற்று அவளின் முதுகை உரசி செல்ல சட்டென திரும்பி பார்த்தாள் சிவன்யா. அபியை இவ்வளவு அருகில், அதுவும் இது போன்ற ஒரு கோலத்தில் அவள் எதிர்பார்க்கவில்லை. அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. பதறிப்போய் 2 அடி பின்னால் சென்று நின்றாள். நல்ல வேளை, விழுந்திருப்பாள். எப்படியோ பேலன்ஸ் செய்து நின்று விட்டாள். உனக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கா? இப்படியா ஒரு பொண்ணுகிட்ட நெருக்கமா வந்து நிப்ப? அதுவும் இந்த மாதிரி அறையும் குறையுமா? சீ! கண்களை மூடிக்கொண்டு சிவன்யாவனை திட்ட அபி எதுவும் பேசாமல் அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான். இது என்னோட கெஸ்ட் ஹவுஸ். நான் எப்படி வேணாலும் இருப்பேன். அதை பத்தி நீ கேர் பண்ணிக்க வேண்டாம். இப்ப எதுக்கு கண்ணை மூடிட்டு இருக்க? கண்ணை தொற. இல்ல, முடியாத. நீ ட்ரெஸ்ஸ போடு. என்னால அதை பார்க்க முடியல. பார்க்க முடியலையா? இல்ல என்னை இப்படி பார்த்ததும் மயங்கிட்டியா? இவரு பெரிய மன்மதரு. இவரை பார்த்த உடனே பொண்ணுங்க அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க. அவள் முணுமுணுக்க அபிக்கு அது தெளிவாகவே கேட்டது. இப்ப நீ கண்ணை திறந்தே ஆகணும். இது என்னோட ஆர்டர். ஆத்தி, கேட்டுருச்சா? பாம்பு காதுடா உனக்கு. சிவன்யா வேறு வழியில்லாமல் கண்களை திறந்து அவனை பார்த்தாள். அவன் இன்னும் அதே கோலத்தில்தான் நின்று கொண்டிருந்தான். முதலில் அவன் முகத்தை பார்க்க அவளுக்கு அருவருப்பாகத்தான் இருந்தது. ஆனால் அடுத்த சில நொடிகளில் சிவன்யாவை அறியாமலேயே அவளின் பார்வை அவனின் கழுத்தை தாண்டி சென்றது. அவனின் கட்டுக்கோப்பான உடலமைப்பில் சிவன்யாவிற்கு ஒரு நொடி அவளின் இதய துடிப்பு வேகமானது. அவள் இதயம் துடிக்கும் சத்தம் அவளுக்கே கேட்டது. எங்கு அது அவனுக்கு கேட்டுவிடுமோ என்று பயந்தாள். ஹே சிவன்யா, இவ்வளவு நேரம் அவனை திட்டிட்டு இருந்த, இப்போ பஞ்சு மிட்டாய் கடைய பார்த்த மாதிரி அப்படியே பார்த்துட்டு நிக்கிற. அவன் என்ன நினைப்பான்? மனசாட்சி அவளை திட்டினாலும் கண்கள் அவனிடம் இருந்து விலகவில்லை. என்ன பேச்சே காணும்? இன்னைக்கு உன்னை ஷூ துடைக்க சொன்னது எப்படி இருந்துச்சு? அதுவரை அவள் அபியை ரசித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அபி இப்படி இன்று கல்லூரியில் நடந்ததைப் பற்றி அவளிடம் கேட்க சிவன்யாவிற்கு மீண்டும் கோபம்தான் வந்தது. இருந்தும் வெளிக்காட்ட முடியாத நிலைமை. அவள் எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாகிவிட்டாள். உன்னதான் கேட்குறேன். எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. நான் எதுவும் ஃபீல் பண்ண மாட்டேன். இதுதான் உனக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ் சிவா. அவ மேல இருக்கிற கோவத்தை மொத்தமா கொட்டிரு. அதுக்கப்புறம் அவ என்ன சொன்னாலும் சமாளிச்சுக்கலாம் என்று தனக்குத்தானே நினைத்தவள் அவன் மீது இருந்த கோபத்தை வார்த்தைகளால் கொட்ட ஆரம்பித்தாள். எனக்கு அப்போ ரொம்ப கோபம் வந்துச்சு சார். நீங்க அப்படி சொல்லும் போது பக்கத்துல இருக்க டீயை எடுத்து உங்க மூஞ்சிலேயே ஊத்தணும்னு தோணுச்சு. அதை கொதிக்க கொதிக்க உங்க மூஞ்சில ஊத்த நினைச்சேன். அப்போ நீங்க வலி தாங்க முடியாம அலறும் போது அதை பார்த்து நான் சிரிக்கணும்னு தோணுச்சு. அப்புறம் அந்த டீ கிளாஸை உடைச்சு அதோட பீஸ் எடுத்து உங்க கழுத்துல குத்தணும்னு தோணுச்சு. நீங்க மூச்சு விட முடியாம சிரமப்படுறத பார்த்து நான் ரொம்ப ரசிக்கணும்னு நினைச்சேன்.
அவள் அப்படி சொன்னதும் அபி ஒரு கணம் அதிர்ந்துதான் போனான். அவள் மனதில் இப்படி ஒரு எண்ணமா என்று அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இதை வளரவிடக்கூடாது என்று அவன் நினைத்தான். அப்போ என் மேலே கோவம் இருக்கு. கேப் கிடைச்சா எனக்கு கொன்றுவேன், அப்படிதானே? நீங்க சாகர அளவுக்கு நான் விட்டிருக்க மாட்டேன். அவளை அழுத்தமாக பார்த்த அபி சிவன்யாவை நோக்கி நெருங்கினான். சிவன்யாவிற்கு தூக்கி வாரி போட்டது. அவளின் நெஞ்சம் பக்பக் என்று அடித்துக்கொள்ள அவளும் பின்னால் நகர்ந்தாள். இப்போ இவன் எதுக்காக என் பக்கத்துல வரான்? ஒருவேளை நான் சொன்னதுக்கு கோவப்பட்டு ஏதாவது செஞ்சிடுவானோ? சிவன்யா, அவன்தான் கேட்டான்னு அவசரப்பட்டு ஏண்டி சொன்ன? இப்ப என்ன பண்ணுவான்னு வேற தெரியல என்று நினைத்து கொண்டே பின்னால் நகர்ந்தவள் ஒரு கட்டத்தில் சுவற்றில் மோதி நின்றாள். அவன் நெருங்க நெருங்க அவளுக்கு பயம் அதிகரித்தது. ஒரு கட்டத்தில் அவனிடமிருந்து தப்பிக்க அவள் பக்கவாட்டில் நகர முயன்றாள். ஆனால் அவனுடைய கை கொண்டு அணை கட்டி அவளை நகரவிடாமல் தடுத்து விட்டான். அபி வேண்டுமென்றே அவளின் முகத்தருகில் அவனின் முகத்தை கொண்டு சென்றான். சார், ப்ளீஸ், நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. அவ்வளோ பயம் இருக்கிற நீ என்னை கொல்ற ரேஞ்சுக்கு பேசலாமா? அப்போ நீ பண்ணது தப்பு தானே? அவன் ஹஸ்கி குரலில் அவளுடைய காதருகில் சூடான மூச்சுக்காற்றுடன் சொல்ல அப்படியே உறைந்து போனாள் சிவன்யா. அவளின் இதயம் வெளியே வந்து விழுந்திருக்கும். அந்த அளவிற்கு அது வேகமாக துடித்தது. சிவன்யா முடிந்தளவிற்கு அவனை தன்னிடமிருந்து கோபமாக தள்ளிவிட்டாள். அதன் பிறகுதான், ஏய், இப்ப எதுக்கு என்ன தள்ளி விட்ட? தான் என்ன செய்து கொண்டிருந்தோம் என்று அபிக்கு புரிந்தது. அது நீ என் பக்கத்துல வந்த, அதனாலதான் தள்ளிவிட்ட. கிட்ட தானே வந்தேன். ஏதோ உனக்கு முத்தம் கொடுத்த மாதிரி பயப்படுற. ஒரு பொண்ணு கிட்ட இப்படித்தான் நடந்துப்பியா? அதுதான் உனக்கு தாரான ஒரு லவர் இருக்கால்ல, அவகிட்ட போய் இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆறு. எதுக்கு என் பக்கத்துல வர? இப்ப என்ன சொல்ல வர? எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்ல வரியா? நான் எப்போ அப்படி சொன்னேன்? எதுக்காக என் பக்கத்துல நெருங்கி வரேன்னு தான் நான் உன்கிட்ட கேட்டேன். இங்க பாரு, நீ ஏதோ கொஞ்சம் அழகா இருந்த, அதான் ப்ரப்போஸ் பண்ண. பட் நீ அவ்வளோ ஒர்த் இல்லை, புரியுதா? உன் மேல ஒரு ஃபீலிங்ஸும் கிடையாது எனக்கு. இப்போ எதுக்கு நீ சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க? நீ எந்த மீனிங்ல சொன்னேன்னு எனக்கு தெரியும். நீ ஒன்றும் அவ்வளோ ஒர்த்து கிடையாது. தாரா உன்னோட பல மடங்கு வேல்யூவான ஒருத்தி. அதுக்கு நான் என்ன பண்றது? டேக் பேக் யுவர் வேர்ட்ஸ், சே சாரி. அபி சாரி கேட்க சொல்ல சிவன்யாவிற்கு அவன் எதற்காக சாரி கேட்க சொல்கிறான் என்று புரியவில்லை. குழப்பமாக பார்த்தாள். ஒரு நிமிஷம். நம்ம ஸ்டோரியை இதுவரைக்கும் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான அப்டேட்டை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்பவே நம்ம சேனலுக்குள்ள போங்க. நம்ம சேனல்ல ஷார்ட்ஸ்னு ஒரு காலம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டா புதுசா ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கோம். அது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நமக்கு அவங்களுடைய ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண கதை தான். அந்த வீடியோவை பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அதே மாதிரி உங்களுடைய கதைகளை நம்ம சேனல்ல சொல்லணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கதையை டைப் பண்ணுங்க. அதே மாதிரி ஷார்ட்ஸா என்னோட குரல்ல உங்களுடைய வீடியோ கண்டிப்பா வரும். மறக்காம ஷார்ட்ஸை பார்த்துட்டு அதுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரியா?